இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்லூரியிலே படிக்கின்ற அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டத்தை துவக்கி வைக்க உள்ளார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த விழா துவங்கப்பட உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றிலே படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டம் இன்று முதல் துவக்கப்படுகிறது. புதுக்கோட்டையில் அமித்ஷா பேசும்போது எப்போ எழுதப்பட்டாவது திமுகவை வீழ்த்துவது என்னுடைய லட்சியம், அடுத்த என்னுடைய இலக்கு வந்து தமிழகம் மற்றும் மேற்கு அமித்ஷா மேடைக்கு வர்றதுக்கு ஏன் காலதாமதம் ஆச்சு? ஆளே வரல. இதில் ஒன்று போதும். அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. குஜராத் பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. தமிழகத்தில் என்ன சொல்றாங்க, பிஜேபி கூட்டணி கிடையாது, கூட்டணி கூட்டம் கிடையாது. பிஜேபிக்கு ஆள் இல்லை, அதை ஒப்புத்துக்கிட்டா சரி. இல்லை, கூட்டணிக்கு ஆள் பிஜேபி கூட்டணி சார்பாக இந்த கூட்டம் நடக்குது, பாஜக சார்பாக கூட்டம் அதிமுக நிர்வாகிகள் வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. முதலில் அறிவித்தது எல்லாரும் கலந்துக்குவாங்கன்னு தான். ஆனால் அதற்குள் ஒத்த கருத்துக்கள் வராத காரணத்தால் எல்லோரும் கலந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. எனவே அமித்ஷா நினைப்பது தமிழ்நாட்டில் அவர்கள் கூட்டணிக்குள்ளேயும் நடக்காது, வெளியேயும் நடக்காது. இந்தியாவிலே அதிக ஊழல் நடந்த மாநிலமாக தமிழ்நாட்டில் அதை டெல்லியில் இருந்துக்கிட்டு அமித்ஷா சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்பது உலகத்துக்கு வெளிச்சமாக தெரியப்படும். பேசும்போது ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் வந்து 5 ஆண்டுகளாக 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ரேஷன் மக்களுக்கு. அதே ஒரு ரேஷன் கார்டுக்கு 2,50,000 ரூபாய், 4,50,000 ரூபாய் கடன் வச்சுருக்காங்க. 2,21,2,50,000 ரூபாய் கடன் இருக்குது. 2 லட்சம் ரூபாய் இப்போ வந்து இந்த 4 வருஷத்தில் ஒரு ரேஷன் கார்டுக்கு இதை சுமையை கூட்டியிருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, ரேஷன் கார்டுக்கு இன்றைக்கு 3000 ரூபாய் கொடுக்குறோம். இதுவரை தமிழ்நாடு வரலாற்றிலே 2500க்கு மேல் கொடுக்கப்படவில்லை. முதல் முறையாக இந்தியாவிலேயே 3000 ரூபா பொங்கல் பரிசாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குகிற ஒரே அரசு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு. 4 வருஷம் கொடுக்காத பொங்கல் தொகுப்பு வந்து இப்போ எலெக்ஷன் வர்றாங்க, இந்த 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை வச்சு ஓட்டு வாங்க போடுறாங்க. 4 வருஷமா என்ன பண்ணாங்க? ஒன்று 3000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறீங்களா? பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன? எங்களுடைய திட்டங்களை வைத்துத்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். எங்களுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டன. இன்றைக்கு அனைத்து தரப்பும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். இதை தவிர வேறு யாரும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறாரு. அமித்ஷா பேசும்போது தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறாரு. அது அவங்களுக்கு கூட இருக்கிற கருத்து சண்டை. அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? அது உள்நாட்டு யுத்தம். அவங்களே அடிச்சுட்டு போட்டும், எங்களை பற்றி கவலை இல்லை. எங்கள் வெற்றி தெளிவாக உள்ளது. நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். எனவே நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு அடுத்தது யார் என்பதுதான் அவர்களுக்குள்ளே போட்டி. சார், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மண்ணை கவ வச்சிருக்கோம். அதே போல தமிழகத்தை 2026 மண்ணை கவ வைப்போம். இங்கே நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவ வைப்போம். பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு வந்து இப்போ பல பேர் அரசு ஊழியர்கள் மாற்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எதிர்மறையான கருத்துக்களே கிடையாது. 2003 அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிற திட்டம்தான். அரசின் நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறதே, நமக்கு தருவார்களா தரமாட்டார்களா என்று இருந்த நிலையிலே அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்காத வகையிலே இன்றைக்கு ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது அனைத்து அரசு ஊழியர்களுடைய வயிற்றிலே இன்றைக்கு பால் காய்ச்சியதை போல் இருக்கிறது. 90 நாட்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திரும்ப அண்ணாமலை பேசியிருக்காரு. 90 நாட்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும். எந்த 90 நாள்னு பார்ப்போங்க. 40, 50, 60 இதுன்னு அண்ணாமலை இன்னைக்கு வேணாலும் சொல்லிட்டு தான் இருப்பார். மாற்றம் இல்லை, அவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். சார், நாங்கள் இப்போ வந்து தலைவர் தளபதி தான் முதலமைச்சர்னு சொல்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தான் சொல்கிறோம். நாங்கள் எந்த இடத்துலையும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை. தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடர, திராவிட மாடல் ஆட்சி பார்ட் 2 தொடர
தலைவர் தளபதியினுடைய கரங்களை வலுப்படுத்த எங்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிறோமே தவிர உதயநிதி ஸ்டாலினை இப்பொழுது நாங்கள் முன்னிறுத்தவில்லை. இந்த தேர்தல் பணிக்காக இன்றைக்கு அவர் சிறந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவராக அவர் இருக்கிறார். எதிர்காலத்தில் அவர் இந்த கட்சிக்கு தலைவராக வருவார். உள்துறை அமைச்சராக இருந்தது பேசும்போது அதிமுக திமுக அமைச்சர்கள் வந்து தற்போது வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கே வெளில பெயிண்ட் வாங்கி அடிக்கலாம். அது வந்து அமித்ஷாவினுடைய கண்டுபிடிப்பு. ஏன்னா அவர் என்ன சொல்றார், நயினார் நாகேந்திரனுடைய கண்டுபிடிப்பு. கடைசியாக ஏதாச்சும் ஒரு பழியை தூக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போடலாம்னு நினைக்கிறாங்க. எந்த பழியும் எங்கள் மீது போட முடியாது. செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இல்லை. சம்பவம் நடந்த பிறகு அந்த மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டதால மருத்துவமனைக்கு வந்து உடனடி சிகிச்சையில் அவர் ஈடுபட்டார். தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடிக்கு மேல நிதி ஒதுக்கியிருக்கோம், ஆனால் அவங்க நிதியை தரலன்னு சொல்லி பொய்யான சார் 11 லட்சம் வர வேண்டியதுதான் வந்திருக்கு, கூடுதலாக வரல. மற்றவங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு கூடுதலாக தரவில்லை, நியாயமாக தரவில்லை. அதாவது எப்படின்னா ரேஷியோ வந்து எங்களுடைய ரேஷியோ குறைவு. காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்ததை ஒப்பிடும்போது நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளி வர காட்டுறோம். சார் காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன, இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன? ஜிஎஸ்டியிலே நீங்கள் கோடிக்கணக்குக்கு போயிட்டாங்க. அன்றைக்கு அப்படியெல்லாம் வருமானம் கிடையாது. அதிலேயே அன்றைக்கு சிறந்த நிதி பங்களிப்பை காங்கிரஸ் ஆட்சியிலே UPA 1 தந்தது, UPA 2 தந்தது. தமிழகத்தில் அரசு ஊழியர்களாக சரி ஆசிரியர்கள் நடத்தி போராடுவது நடத்துமே கிடையாது. அப்படி போராடு அதையும் மீறி போராடினா வினோதமான ஆட்சியாக என்ன சொல்றீங்க? போராடுவதற்கு உரிமை இல்லாத அரசு. சார் எல்லாருக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்கு. அரசு ஊழியர்கள், ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். 6ஆம் தேதி போராட்டம் அறிவித்தார்கள். அதற்குள் தீர்வு காணப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். யாரை போராட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம்? போராட ஒழுங்காக அனுமதி கேட்டால் அவர்களுக்கெல்லாம் போராட அனுமதி கொடுக்கிறோம். அதில் தவறுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம். திமுக கூட்டணி குழப்பம்னு நான் சொன்னேன். இது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்கு. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முயற்சி இருக்குன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. சார் எடப்பாடி பகல் கனவு கண்டுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு எடப்பாடியை பாஜகவே முதலமைச்சர்னு ஒத்துக்கிறார். அப்புறம் எப்படி அவர் வந்து சொல்லுவார்? எங்கள் கூட்டணி சரியாக தான் இருக்குது. செல்வ பெருந்தகை வந்து தகுந்த காரணங்களை சில விளக்கங்களை அன்றைக்கு அந்த நடைப்பயணத்துக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே எங்கள் கூட்டணியிலே தலைவர் எங்களுடைய தளபதி, அவரோடு அனைத்து கூட்டணி கட்சி தலைவரோடும் நல்ல நட்பில் இருக்கிறார்கள். எனவே இது உடைக்க முடியாத, அசைக்க முடியாத கூட்டணி. ஜோதிமணி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் வந்து சார் அவங்க சார் ஒவ்வொரு கட்சியில் 1000 பேர் கருத்து சொல்லுவாங்க. தலைமை என்ன கருத்து, தலைவருடைய கருத்து என்ன, அதைத்தான் பார்க்கணும். தலைமை என்ன சொல்லுது? தலைமை வந்து எங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. தலைமையினுடைய கருத்து தான் கருத்து. ஜோதிமணியுடைய கருத்தோ மாணிக்கத்தாகூருடைய கருத்தோ கருத்தல்ல. அதெல்லாம் நாங்கள் ஊரில் போகிறவங்க பேசுறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு போகணுங்கிற தேவையாக இருக்குது. ஜோதிமணியை தூக்கி சுமந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். ஊழல் செய்வதில் சிறந்த ஆட்சி திமுக சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. ஊழல் செய்வதில் சிறந்த ஆட்சி திமுக சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி அதை வந்து சொல்வதற்கான 100% தகுதி கூட எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அவர்தான் 1ஆம் நம்பர் ஊழல் மன்னன்.